ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆகாஷ் அம்மா ஆகாஷை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னுட்டு ஆகாஷை பின்தொடர்ந்து போகிறாங்க. அங்கே ஆகாஷ் அனுவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடுக்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே யாரோ கால் பண்ணுறாங்கன்னு போயிடுறாங்க. ஆகாஷை காணமே அப்படின்னுட்டு அனு கடை முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த பரோட்டா கடை முன்னாடி தாங்க. என்ன இவ இங்கே நிற்கிறா, ஆனால் ஆகாஷை காணமே, ஆனாலும் இங்கே வர்றான், இவளை பார்க்கத்தான் வந்திருக்கணும். இப்போ உடனே என்ன பண்ணலாம், அவன் ஃபோட்டோ கொடுத்து இவன் இங்கே வர்றானான்னு கேட்பம்மா அந்த கடையில். சேச்சே, ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சவனாந்து உங்கள் அம்மா அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னு ஆகாஷ்கிட்ட போட்டு கொடுத்துட்டா, அதனால் கையும் களவுமா மாட்டினதுக்கப்புறம் பிடிச்சிட்டு அவன்கிட்ட பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராகவ் எல்லாருமே சாப்பிடல. என்ன ஆகாஷை காணோம் அப்படிங்கிறாங்க. சின்ன பையன் தானே வருவான் அப்படிங்கிறாங்க ராகவ். யார் சின்ன பையன்? நம்ம தான் அவனை சின்ன பையன் நினைக்கிறோம், அவன் விட்டால் நமக்கு பாடம் எடுப்பான் அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் அப்பா என்னமோ தெரில, இந்த வீட்டுக்கு வந்த மருமையை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முரளியை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே கல்யாண நாளுக்கு செலிப்ரேட் பண்ணணும், சூப்பராக கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. முரளி அப்படியே இஞ்சிந்தின குரங்கு மாதிரி இருக்காரு, ஆனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக இங்கே இருக்காங்க. அங்கே முரளியா நடிக்கையில் தான் அப்படியே அம்மாஜி மாதிரி நடிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே அபி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்லைங்க, துருன்னு தாங்க இருக்காங்க. அங்கங்கே கால் பண்ணி நான் வேலைக்கு வரேன், எனக்கு துணியை பற்றி எல்லாமே தெரியும், எல்லா டிசைனிங் தெரியும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அவங்க நாளைக்கு பண்ணுங்கம்மா, இன்றைக்கி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. உடனேவா வேலை போட்டு கொடுத்துட முடியும்? அப்படி ஃபோன் பண்ணிவிட்டு வைக்கையிலே அவங்க அத்தை வந்து நிற்கிறாங்க மலை மாதிரி முன்னாடி. அப்படியே பயந்து போயிடுறாங்க அபி. என்ன அத்தை அப்படின்ட்டு. என்னடி நீ வேலைக்கெல்லாம் போக வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, மறுபடியும் வேலைன்னு தெரியுறியா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, அந்த டென்ஷன் பாட்டி என்னை எப்படி தெரியுமா ஏளனமாக பார்த்தாரு. அப்படியே உனக்கெல்லாம் என்ன தெரியும், பெரிய டிசைனாக வரப்போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன கொரியரில் வா, அப்படியே வீட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. எனக்கு எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. இந்த தொழில் ஒன்றும் மட்டும் இல்லை, இருந்தாலும் அவர்கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்தேன், அதில் நான் ஜெயிக்கணும் இல்லையா, அதனால தான் அத்தை அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் போகக்கூடாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்திடுறாங்க. நாளைன்னு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த முரளிக்கு தைரியம் வந்துடுது. அங்கே அவங்க அபி அத்தைக்கிட்ட போய், உங்கள் அபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னப்பா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், உங்கள் அபி எனக்கு பொண்ணு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே அசந்து போயிடுறாங்க அபி அத்தை. என்னது இப்படி திடீர்னு கேட்டாரேண்டு. ஆனாலும் அவங்க ரொம்ப சந்தோஷம் படுவாங்க. கண்டிப்பாக கட்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் பொறுன்னு தான் சொல்ல போகிறாங்க, அனுவுக்கு முடியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.